இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நல்ல விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தவறுதலாக என்னவோ 2 மொழிகளில் மாத்திரம்தான் அந்த பிரசன்டேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியை எங்கு காணவில்லை. ஆகவே அந்த நடத்தை மாற்றத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். அந்த திட்டத்திலே தயவு செய்து இதனை குற்றமாக சொல்லுமில்லை, தமிழ் மொழியையும் உள்ளடக்குங்கள். நடத்தை மாற்றம் நீண்ட காலம் தேவை என்று சொன்னேன். ஆகவே எதிர்வரும் காலத்திலே எங்களுடைய நடத்தை மாற்றப்பட்டு தமிழ் மொழி அங்கு சேர்க்கப்படும் என நான் நம்புகிறேன். அரசாங்கத்தினுடைய பல வேலை திட்டங்கள் அந்த சொற்களை பார்க்கும்போது மக்களுக்கு அது புரியுதில்லை. குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு அந்த சொற்களினுடைய அர்த்தம் புரிவதில்லை. ஒரு வேலை திட்டத்தினுடைய தலைப்பு புரியாமல் அந்த வேலை திட்டம் எவ்வாறு வெற்றியளிக்கும் என்பது சந்தேகத்துக்குரிய விடயம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அசுவெஸ்மென்றார்கள். அதன் தமிழாக்கம் என்ன? வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே 16வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக அங்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அந்த பிரதேசங்களில் ஆட்சி மொழி தமிழ். தயவு செய்து இவ்வாறான சொற்களை புகுத்தும் போது அதற்குரிய தமிழ் மாற்றத்தையும் தமிழ் சொற்களையும் கொண்டு வாருங்கள். உரிமை என்கிறார்கள். ගරු මන්ත්‍රීතුමාගේ ප්‍රශ්නයට මම කෙටි පිළිතුරක් දෙන්න හදන්නේ ලැන්ග්වේජ් ඉෂුව එක ගැන. ඒකට යන කාලය ආණ්ඩු පක්ෂයෙන් ගන්න එතුමාගෙන් කාලය ගන්න එපා. ගරු මන්ත්‍රීතුමනි, ක්ලීන් ශ්‍රී ලංකා වෙබ්සයිට් එක දැන් අපි ගත්තා නම් ඒක දෙමළ භාෂාවෙන් සහ සිංහල භාෂාවෙන් තිබෙනවා. මම දැනගන්න කනගාටු වෙනවා ඔබතුමා කියපු කරුණ ගැන. මම දැනගන්න කැමතියි මේ දෙමළ භාෂාවෙන් නැතුව ඒ PowerPoint presentation එක කවුද කළේ, කොහෙද කළේ කියන. I can share with you that presentation. What I got actually, I can share with you that presentation. It is the official presentation made by the government, I think. But honorable member, you mentioned here in that PowerPoint presentation, it was only English and Sinhala. So this is a very big insult for us, and even for it's a discrimination against the Tamil people also. So we would like to know which institute, which government institute did this wrong PowerPoint presentation. Please. I will share with you. ஓபட்டகையாக் என்று சொல்லுகிறார்கள். இதனுடைய தமிழாக்கத்தையும் நீங்கள் அந்த திட்டங்களிலே சேர்க்கும் போது என்ன திட்டத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் என்பதை தமிழ் மக்கள் அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதே போல இந்த அரசாங்கத்திலே நாங்கள் பல நல்ல விடயங்களை எதிர்பார்த்து நிற்கின்றோம். உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் மத நல்லிணக்க அமைச்சை ஏற்படுத்த வேண்டிய இடத்திலே பௌத்த சாசன அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கிறது. முன்னைய அரசாங்கங்களிலே இந்த 3 இனங்களுக்குமான தனித்தனி அமைச்சுகள் இருந்தது. ஆனால் இப்போது பௌத்த சாசன அமைச்சு மாத்திரம் காணப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் நான் நம்புகிறேன் நீங்கள் அந்த அமைச்சை மத நல்லிணக்க அமைச்சு என்று ஏற்படுத்தி அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை முன்னெடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதே போல இரண்டாவதாக குறிக்கோள் மக்களின் வாழ்க்கை தரத்தை பேணுதல். இந்த வேலை திட்டம் 33 முக்கிய பில்லர்ஸ் தூண்களுக்கு ஊடாக எடுத்து செல்லப்படுகிறது. சோஷியல், என்வைரன்மெண்டல், எத்திக்கல். இது நல்லபடியா. இதில் முதலாவதாக சோஷியல் பில்லரை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சுத்தம் சம்பந்தமாக கூறப்பட்டிருக்கின்றது. இன்று இந்த நாட்டிலே முக்கிய சுகாதார பிரச்சனையாக இருக்கின்ற டெங்கு ஒரு பாரிய பிரச்சனை, இலங்கை முழுவதும் உள்ள பிரச்சனை. ஆனால் நாங்கள் எங்களிடமிருந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னதுக்குரிய காரணம் இன்று அரசாங்க திணைக்களங்களிலே பார்த்தீர்களானால் அங்கு பெருமளவான டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய இடங்கள் காணப்படுகிறது. ஆகவே இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மீண்டும் சொல்லுகிறேன், எங்களிடமிருந்து இந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போல நாங்கள் பாதுகாப்பு, வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல விடயங்களை அமுல்படுத்துகிறீர்கள், நல்ல விடயம். ஆனால் இன்று 60-70 பேசஞ்சர்ஸ் ஏற்றி கொண்டு டிரைவர் எந்த நேரம் டெலிஃபோனில் தான் இருக்கிறார், மொபைல் ஃபோனில் பேசிக்கொண்டு தான் டிரைவிங் நடக்குது. அந்த பஸ்ஸில் இருக்கிற டிரைவருக்கோ அல்லது அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கோ பிரயாணிகளுக்கோ அங்கே பேச முடியாது. பாரிய சத்தத்திலே பாட்டு போடுகிறார்கள்.
பின்னால் வார வாகனம் அடிக்கிற ஹோன் கூட அந்த டிரைவருக்கு கேட்காது நான் நம்புகிறேன். அவ்வளவு மோசமான செயற்பாடுகள் வீதி போக்குவரத்திலே இடையூறுகளை ஏற்படுத்துகின்றது. பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள், பெருந்தொகையான ரயில் கடவைகள், பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அதனால் பலர் இறப்பதை நாங்கள் பத்திரிகைகள் ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உணவு பாதுகாப்பு இன்று ஒரு முக்கிய பிரச்சனை. இலங்கை முழுவதும் தொற்றாத நோய்கள் மிகவும் மோசமாக எங்களுடைய இலங்கை மக்களை பாதித்திருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பாடசாலைகளில் ஸ்கூல் கேன்டீன் பாலிசி என்ற ஒரு பாலிசி இருக்கிறது. ஸ்கூல் கேன்டீனில் என்ன உணவுப் பொருட்களை விற்கலாம் என்ற ஒரு பட்டியல் இருக்கின்றது. ஆனால் இன்று எந்த ஸ்கூலில், எந்த பாடசாலையில் இந்த ஸ்கூல் கேன்டீன் பாலிசி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் அங்கே இல்லை. பெரும்பலமான பாடசாலைகளிலே இந்த விடயங்கள் பார்க்கப்படுவதில்லை. ஆகவே இவ்வாறான சின்ன சின்ன விடயங்களில் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மருந்து பாதுகாப்பு இன்று காணப்படுகின்ற சிறு வைத்தியசாலைகளிலோ அல்லது மருந்தகங்களிலோ எத்தனை வீதமான மருந்தகங்கள், எத்தனை வீதமான சிறு மருத்துவ நிலையங்களிலே ஃபார்மசிஸ்ட் மருந்தாளர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நான் நினைக்கிறேன் 10 வீதமான மருந்தகங்களிலேயும் அரச வைத்தியசாலைகளில் கூட மருந்தாளர்கள் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்கா இந்த இடத்திலே துவங்கப்பட வேண்டும் என்று நான் உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்களுடைய பிரதேசங்களிலே பல திணைக்களங்களில் தமிழ் பேச முடியாத அரச உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வனவள திணைக்களத்தை எங்களுடைய பிரதேசங்களில் பார்க்கும்போது அவர்கள் மக்களோடு முரண்படுகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மக்களை அச்சப்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பல வசதிகளை ஏற்படுத்துகின்ற மக்களோடு சேர்ந்து காட்டை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று காடழிப்பு எங்களுடைய நாட்டினுடைய சுற்றுச்சூழலில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்திலே எங்களுடைய இடம்பெயர்ந்த மக்களுடைய காணிகள் இன்று வன இலாகாவால் கல்லு போட்டு தடுக்கப்படுகின்றது. அங்க மக்கள் உள்ளுக்கு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு போக முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல முறையற்ற கழிவகற்றல் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றைக்கு கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் நடக்கவில்லை, கார்பேஜ் டம்பிங் தான் நடக்கிறது. இதால் எங்களுடைய சூழல் மாசடைதல் மிகவும் மோசமான முறையிலே பாதிக்கப்படுகின்றது. ஆனபடியினால் நாங்கள் இந்த கிரவல் அகழ்வு என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை. பெர்மிட் எடுக்கிறார்கள், கிரவல் அகழும் போது அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. மிகவும் ஆழமான குழிகள் ஏற்படுத்தப்படுகின்றது. மக்களும் மிருகங்களும் அங்கு விழுந்து சாகின்ற நிலை காணப்படுகின்றது. தயவு செய்து கிளீன் ஸ்ரீலங்கா இந்த இடத்திலே நீங்கள் நடவடிக்கைகளை சுற்றுச்சூழல் அமைச்சர் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று வைத்தியசாலைகளில் எமர்ஜென்சிக்கு வார பேஷண்ட்ஸை பார்த்தீங்கள் என்றால் எங்களுடைய பிரதேசங்களிலே ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், வீதி ஒழுங்கு மீறுகிறதால ஏற்படுற விபத்துக்கள் மிகவும் மோசமாக இருக்கின்றது. எங்களுடைய பிரதேசங்களிலே ரோட்டில் கால்நடைகள் படுத்திருப்பது இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. ஏன் கால்நடைகள் ரோட்டுக்கு வருகின்றது? அவர்களுக்கு மேய்ச்சல் தரை இல்லை. வனவள திணைக்களம் மேய்ச்சல் தரையை அரச திணைக்களங்கள் உருவாக்குவதற்கு தடையாக இருக்கின்றது. மேய்ச்சல் தரைகள் இல்லாத காரணத்தினால்தான் இந்த விலங்குகள், கால்நடைகள் ரோட்டுக்கு வருகின்றது, நிறைய ஆக்சிடென்ட் நடக்கின்றது. ஆனபடியால் இந்த இடத்துல கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் முதல் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக கிளீன் ஸ்ரீலங்கா ஒரு வெற்றிகரமான திட்டமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்துமீறிய கட்டிடங்கள், இன்றைய ட்ரைனேஜ் இல்லை, வயல்வெளிகளிலே மண்ணை நிரப்பி வீடு கட்டுகிறார்கள். நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா கவனம் எடுக்க வேண்டும். தேவையற்ற பொருட்களை அகற்றுதல், இந்த தேவையற்ற பொருட்கள் அகற்றுதல் எங்களுடைய திணைக்களங்களிலே வந்து பாருங்கள், அமைச்சுகளிலே பாருங்கள், எத்தனை பாவிக்கப்படாத வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுகின்றது. அவற்றை திருத்தி பாவனைக்கு எடுக்க வேண்டும் அல்லது ஆக்ஷனுக்கு கூட
அதை விற்று அரசாங்கத்துக்குரிய ஒரு வருமானத்தை ஏற்படுத்தலாம். அந்த வாகன தரிப்பிடங்கள் எல்லாம் நுழம்பு பெறுகின்ற இடங்களாக காணப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா அங்கு துவங்கப்பட வேண்டும். அதே மாதிரி நெறிமுறை சார் எத்திக்கல் பிரச்சனை, ஊழல் ஒழிப்பு. இன்று ஊழல் என்பது ஒரு ஃபேஷன் வேர்டாக இருக்குது. ஆனால் இந்த ஊழல் ஒழிப்பு என்பது அடிமட்டத்திலிருந்து தொடங்கப்பட வேண்டும். இன்று அரச நிதியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பகுதீக வளங்கள் எவ்வளவு வீதம் பாவிக்கப்படுகிறது என்றதை எடுத்து பாருங்கள். என்னுடைய மாவட்டத்தில் நான் ஒரு பட்டியலே உங்களுக்கு தர முடியும். புதிய கட்டிடங்கள் பல மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு பாவிக்கப்படாத நிலையில் இன்றும் காணப்படுகிறது. நான் அண்மையில் பார்த்தேன், எங்களுடைய மாவட்டத்தில் வவுனியா மாவட்டத்தில் ஒரு கம்யூனிட்டி வாட்டர் சப்ளை கடந்த அரசாங்க காலத்திலே உருவாக்கப்பட்ட பல மில்லியன் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட கம்யூனிட்டி வாட்டர் சப்ளை. Honorable member, you have 2 more minutes. ஒரு மாதம் பாவனைக்கு பிறகு மூடி வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது. இது மக்களுடைய வரிப்பணம். ஆகவே பகுதிக வளங்கள் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த இடத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட அல்ல கட்டப்பட்ட கட்டிடம் வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு சொன்ன போனால் வட மாகாணத்திலேயே இருக்கின்ற ஒரே ஒரு கோஆபரேட்டிவ் ஸ்கூல் வவுனியாவில் இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டிலிருந்து அந்த கோஆபரேட்டிவ் ஸ்கூல் வேறொரு நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. அங்கு இப்போது கோஆபரேட்டிவ் ஸ்டடீஸ் நடக்கிறது இல்லை. வடமாகாணத்துக்கு இருக்கின்ற ஒரே ஒரு அந்த கோஆபரேட்டிவ் ஸ்கூலை நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக உரியவர்களுக்கு கையளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தயவு செய்து அந்த விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே நாள்பட்ட சிறுநீரக நோய் சிகேடி ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய அத்துமீறிய அதிகூடிய உரப்பாவனை என்பது இந்த சிகேடிக்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகின்றது. இந்த விவசாயிகளுக்கு அளவான உரத்தை பாவிப்பதற்குரிய அந்த கட்டளைகளை இடுபவர்கள் அங்கு உரிய இடங்களுக்கு செல்வதில்லை என்ற குறைபாடு விவசாயிகள் சொல்லுகின்றார்கள். கிளீன் ஸ்ரீலங்கா அங்கு தேவையாக இருக்கின்றது. ஆனபடியினால நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக பல விடயங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த கிளீன் ஸ்ரீலங்காவை நடைமுறைப்படுத்துவதிலே இருக்கின்ற ஒழுங்கில் ஒரு மாற்றம் தேவையாக இருக்கும் என நான் நம்புகிறேன். ஜனாதிபதி செயலகத்திலே இருந்து ஆரம்பிக்கின்ற கிளீன் ஸ்ரீலங்கா மாவட்ட மட்டத்திற்கு நேரடியாக போகின்றது. மாவட்ட மட்டத்திலிருந்து கிராமிய மட்டத்துக்கு போகின்றது. Honorable member, your time is up. தயவு செய்து என்ன 1 நிமிடங்கள் தாருங்கள். இந்த மாவட்ட மட்டத்துக்கும் மத்திய மட்டத்துக்கும் அல்ல ஜனாதிபதியினுடைய மட்டத்துக்கும் இடையில மாகாண சபை என்று ஒன்று இருக்கின்றது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே முக்கியமாக ஈடுபடுகின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபைக்கு கீழே இருக்கிற மன்றங்களாக இருக்கின்றது. ஆகவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே ஜனாதிபதி மட்டத்திற்கு அடுத்ததாக மாகாண மட்டம் மாவட்ட மட்டம் என்ற நடைமுறைப்படுத்துவதற்கான மட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்னும் 1 நிமிடம் தாருங்கள். நாங்கள் சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது நான் கல்வி அமைச்சர் அவர்களுடன் பேசியிருந்தேன். தமிழ் மொழியிலே மாற்றம் ஏற்படுத்தப்பட போது காப்போத உயர்தர பரீட்சை வினாத்தாள்கள், குறிப்பாக பயாலஜி வினாத்தாள் மிகவும் மோசமான பிழையான டிரான்ஸ்லேஷன் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மாணவர்களுக்கு கேள்வி என்னென்று புரியாமல் அவர்களால் விடை எழுத முடியாது. கிளீன் ஸ்ரீலங்கா அங்க கட்டாயம் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட வேணும். கூடிய எண்ணிக்கையானவர்களை இந்த மொழி மாற்றத்திற்கு நியமிக்க வேண்டும் என்றதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல Honorable member, you may please wind up. அதே போல நாங்கள் எல்லோரும் இந்த சபையிலே இருக்கின்ற எல்லோரும் நாங்கள் அரசியல் யாப்பை நடைமுறைப்படுத்துவோம் என்ற சத்தியத்தோடு உள்ளுக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அரசியல் யாப்பிலே இருக்கின்ற 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஆயத்தம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக வரும் என்று நான் நம்பி இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வெற்றியளிக்க வேண்டும். இந்த நாட்டிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஜனநாயகம் இல்லாமல் செயற்படுகிறார்கள் என்ற காரணத்துக்காக இன்று ஒரு அதிகூடிய பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உட்பட ஏனைய வேலை திட்டங்களில் நீங்கள் தோல்வி அடைவீர்களாக இருந்தால்
இந்த நாட்டு மக்கள் ஜனநாயகத்தின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து இந்த நாடு வேறொரு நாடாக மாறக்கூடிய சூழ்நிலையை நீங்களும் ஏற்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.